அரசியல் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு தான் அந்த வீடியோ. முதல்ல அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்களே, நீங்கள் உங்கள் தொண்டர்களை சரியாக வழிநடத்துங்கள். உங்களுடைய சுயநலத்துக்காக அவர்களை தவறாக வழிநடத்தாதீர்கள். நான் குறிப்பிட்ட கட்சி தலைவர்கள்லாம் சொல்ல, நான் எல்லா கட்சி தலைவர்கள் தான் சொல்கிறேன். ரொம்ப சமுதாயம் கெட்டு போச்சு. தொண்டர்கள் ரொம்ப 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 கெட்டுக்கிட்டு வராங்க. எல்லா கட்சியிலையும் உள்ள தொண்டர்கள் எல்லாரும் நான் சொல்லலை, பலர் சொல்கிறேன். சிலர் பரவாயில்ல, பலர் மாறிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப இப்போ பாருங்கள், கன்னியாகுமரியில் அந்த பாடி பில்டருமே வழக்கறிஞருமே அடிச்சுக்கிறாங்க வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் நல்லா சேஃபாக பாதுகாப்பாக பக்காவாக நீங்கள் போய்க்கிறீங்க. பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ, அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களை வச்சுக்கிறீங்க, பவுன்சர்ஸை வச்சுக்கிறீங்க. பரவாயில்ல. தொண்டர்கள் என்ன பண்ணாங்க? இந்த தொண்டர்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. நான் நல்ல தொண்டர்களை சொல்ல, இந்த தவறாக நடந்துக்கிற தொண்டர்களை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் புத்தி கிடையாதா? நீங்களாம் எப்போ திருந்த போகிறீங்க? உங்கள்கிட்ட என்ன உடை இருக்குது, நீங்கள் என்ன உணவு உட்கொள்கிறீங்க, உங்கள்கிட்ட என்ன வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? தலைவர்கள் எல்லாமே செம்மையாக வாழ்கிறாங்க, செம்மையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதனால் ஒரு அறிக்கை விட மாட்டேங்கிறாங்க தொண்டர்களை. தொண்டர்களே கவனமாக இருங்க, சண்டை போடாதீங்க, அசிங்கமாக பேசிக்காதீங்க சமூக வலைதளங்களில், நாங்கள்லாம் ஒட்டுக்காக தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்லாம் தலைவர்கள் சொல்கிறதே இல்லை. உண்மையாகவே சில தலைவர்கள் வந்து சைக்கோத்தனமாக நடந்துக்கிறாங்கங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த வார்த்தை சொல்கிறது. இதில் என்ன பெருமை இருக்குதுன்னு தெரியல. ஒரு கட்சி தொண்டனும் இன்னொரு கட்சி தொண்டனும் வந்து சண்டை போட்டுக்கிறதுல என்ன பெருமைன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தலைவர்கள் இதை புரிஞ்சிக்கிறாங்களா இல்லைன்னு தெரியாது. தொண்டர்களே நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் முன்னேற்றத்தை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் வேற்று கட்சியிலேருந்து கூட வருவாங்க. அரசியல் தலைவர் நேரில் வருவாங்களான்னா தெரியாது. ரொம்ப கவலையாக இருக்குது. சரிங்களா? தலைவர்களும் சரி, தொண்டர்களும் சரி, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் கிடையாது. ரொம்ப மோசம். நாகரிகம் வளருன்னு பார்த்தா நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. அரசியல் தலைவர்களாகட்டும் தொண்டர்கள் ஆகட்டும், தயவு செஞ்சு நடுநிலையாக கவனிச்சிட்டு இருக்கிறத மறக்காதீங்க.